டைம் ஆயிடுச்சு. பிரியா, பிரியா, கூப்பிட்டீங்களா? இந்த பைக்கைய கொஞ்சம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து வந்துருமா? ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஏங்க, போகும்போது சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா உங்களுக்கு? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு, அதில் நான் மறந்துட்டேன். ஓகே, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். வர புதன்கிழமை என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நம்ம கண்டிப்பா போகணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எப்படி மறப்பேன், நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீக்கெண்ட் என்னை வெளியில கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. கூட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் மறக்கவே இல்லை. சரி, எனக்கு இப்போதைக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் ஈவினிங் உட்காந்து பேசும். ஓகே, நான் எதை சொன்னாலும் சரி சரின்னு சொல்றீங்க. ஆனா நான் சொல்றத செய்யறதும் கிடையாது, காது கொடுத்து கேட்கறதும் கிடையாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வந்துட்டாரா இல்லை இன்னைக்கு லீவ் போட்டாரா? சார், அவராவது லீவ் போட்டதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் ஆஃபீஸ் உண்டுன்னு சொல்லுங்க, அன்னைக்கும் ஆஃபீஸ் வருவார். அப்படிப்பட்ட ஆள். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவர்கிட்ட. ஜாபு 100% முடியாமல் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, பண்ணி பாருங்கள். ஓகேன்னா சந்தோஷம். இந்த வந்துட்டாரு. சார் வணக்கம் சார். வாங்க சொல்லுங்க. சார், ஆக்சுவலாக ஃபைனல் பில் சேங்ஷன் ஆகாமல் இருக்கு. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், ஆக்சுவலாக 99% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்கு. பட் நீங்கள் நினச்சா ஃபைனல் பில்லை சேங்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளீஸ். இந்த டிகே கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் நீங்கள் தான் இல்லை? நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பில் எதுவும் சேங்ஷன் பண்ண முடியாதுன்னு. சார், வித்தின் 1 வீக்கில் நான் ஜாபை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, நீங்கள் அதுக்குள்ளே அந்த பில்லை சேங்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சார். இது மட்டும் இல்லை, கம்பெனி மூலமாக நான் சம் பெர்சன்டேஜ் உங்களுக்கு நாங்கள் தர தயாராக இருக்கோம். ப்ளீஸ். அது போதாது இல்லாமல் இப்போதைக்கு. ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஜாபை கம்ப்ளீட் பண்ணுங்க, பில்லை சேங்ஷன் பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுவும் பேசாதுங்க, சரியா? ஓகே, யூ மே லீவ் நவ். ஓகே, தேங்க்யூ சார். பார்த்தீங்களா சார், எவ்வளோ திமிராக பேசுகிறாருன்னு? ஆமாம், இப்போ என்னத்த போகிறீங்க? என்ன பண்ண போறேனா? பணம் பாதாளம் வரையும் பாயும். பணத்தை லஞ்சமாக கொடுத்தா தானே பிரச்சனை. அதையே கிஃப்டாக கொடுத்தா? கிஃப்டாவா? ஓ, நீங்கள் அப்படி பண்ண போகிறீங்களா? மேடம், மேடம், ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். இது சுரேஷ் சாரோட வீடு தானே? ஆமாங்க சார். நீங்க? மேடம், ஆக்சுவலா நாங்க சின்ன சின்ன வேலைகளை கான்ட்ராக்ட்ல எடுத்து நடத்திட்டு வர்றோம் மேடம். இப்போ இந்த மாசம் எடுத்த ஜாபுக்கு சார் தான் நமக்குள்ள இன்சார்ஜ் எல்லாமே. இதுல எங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் மேடம். ஸோ அதை பாராட்டி சாருக்கு ஒரு கிஃப்ட் எங்க கம்பெனி மூலமா கொடுக்கைக்காக கொண்டு வந்திருக்கோம் மேடம். ஐயோ சார், வீட்ல இல்லைங்களே, ஈவினிங் தானே வருவாங்க. நீங்க வேணா போயிட்டு ஈவினிங் வரீங்களா? மேடம், கிஃப்ட்டை நாங்க வச்சுட்டு போறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா சார்ட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி டிகே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு போனாங்க, அவங்க கிஃப்ட்டை வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நீங்க சொல்லிருங்க மேடம். ஓகே, கிஃப்ட்டை கொண்டு வைப்பா.
ஓகே மேடம், தேங்க்யூ. பிரியா, அம்மா என்னது இது? இதுவா? யாரோ கான்ட்ராக்டர் டிகே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. அந்த கம்பெனி கூட நீங்க தான் இன்சார்ஜ் ஆமே. நீங்க பண்ணி கொடுத்த ஒர்க்கு குயிக்கா பண்ணி கொடுத்ததால அவங்களுக்கு நிறைய லாபம் வந்துருச்சா, நிறைய பேர் கிடைச்சதா, அதனால புது டிவியும் அந்த ஜுவல்லும் கிஃப்டா கொடுத்துட்டு போனாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார் எதை தந்தாலும் வாங்கி உள்ள வச்சிருவியா? என்ன பண்ண சொல்றீங்க? கிஃப்டா கொடுத்தாங்க, வாங்கி வச்சுட்டேன். அதான் நான் வீட்ல இல்ல, ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்ப வேண்டியதானே? நீங்க ஈவினிங் தான் வருவீங்க, வீட்ல இல்லன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கிஃப்ட வச்சுட்டு போக தான் வந்தேன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கிஃப்ட் தானே, இதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? புரியாம பேசாத. அவங்க லஞ்சத்தை தான் கிஃப்ட்னு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நான் அதை வாங்கினதால என்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. முதல்ல அதை தூக்கி வெளியே போடு. இதை எதுக்கு லஞ்சம்னு பாக்குறீங்க? நீங்களா தேடி போய் வாங்கினாதான் லஞ்சம். அவங்களா தானே கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இதை ஏன் லஞ்சம்னு பாக்குறீங்க? நீங்க தேடி போனாலும் அதுவா வந்தாலும் லஞ்சம் தான். முதல்ல அதை தூக்கி வெளியே போடு. நீங்களும் ஒண்ணும் வாங்கி தர மாட்டீங்க, யாரோ ஒருத்தவங்க கொடுத்ததை அனுபவிக்கவும் விட மாட்டீங்க. பக்கத்து வீட்டை பாருங்க, நேத்து தான் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காங்க, போன வாரம் தான் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட எப்பயாவது வாரம் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டுட்டா இருக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் கேட்கல. ஏதோ ஒண்ணு வந்துச்சு, ஒரு டிவி வந்துச்சு, ஒரு ஜுவல் வந்துச்சு, அதை அனுபவிக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட எனக்கு கொடுப்பனை இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. பிரியா, பிரியா, சார். எஸ் சார். கமிங் சார், கமிங். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். உட்காருங்க சுரேஷ். அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போகுது? ஃபைன் சார், நல்லா போகுது. நீங்க நல்லா கொண்டு போவீங்கன்னு எனக்கும் தெரியும். பட் நான் ஏன் இதை கேட்குறேன்னா, ரீசெண்டாக so many ப்ராப்ளம்ஸ். கான்ட்ராக்டர்ஸ் அவங்களோட கம்பெனி ஒர்க்கர்ஸுக்கு ஒழுங்கா சேலரி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அப்படியே கொடுத்தாலும் அவங்களோட அக்கௌண்ட்ல சேலரிய போட்டு விட்டுட்டு அவங்க அந்த ஏடிஎம் டெபிட் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த ப்ராப்ளத்தையே நாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப நான் ஏன் உங்களை வர சொன்னேன்னா, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸா உங்களை பத்தியும் உங்க ஒர்க்கை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். இது நாள் வரைக்கும் ஒரு பிளாக் மார்க் கூட உங்க மேல நீங்க வாங்கினது இல்லை. பட் நேத்து உங்க ஃபைல்ஸ் நான் செக் பண்ணும்போது நான் நிஜமாவே ஷாக் ஆயிட்டேன். ஒர்க்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே பில் அமௌண்ட் ஃபுல்லா சாங்ஷன் ஆயிருக்கு. இது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு நான் கேட்க விரும்பல. பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. ஆனா ஒன்னு சொல்ல விரும்புறேன். நல்ல பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகும், பட் கெட்ட பேரு ஒரு சில நொடியில் எடுத்துடலாம். நான் இதெல்லாம் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். நான் எதை சொல்ல வாரேன்றதும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். டேக் கேர். ஓகே சார், தேங்க்யூ சார். சுரேஷ், ஒன் திங், we have to go for adjustment if we give advantage. Got it? என்னடா கட்டியிருக்க நீ? என்னப்பா நீ, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை இப்படி ஒரே நிமிஷத்துல உடச்சிட்டு போப்பா. நம்ம வாழ்க்கையில் நல்ல பேர் எடுக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கெட்ட பேர் ஒரு நொடியில் எடுத்துடலாம்.